அன்றைக்கி காலையில் 11 மணி. நம்ம மக்கள் பிஸியாக அவங்க வேலையில் ஈடுபடுறாங்க. அங்கே ஒரு பேங்க். பின் ட்ராப் சைலண்ட்டாக எம்ப்ளாயீஸ் எல்லாம் வேலை செய்கிறாங்க. திடீர்னு 4 பேர் அவசரமாக உள்ளே வராங்க. கன் பாயிண்டில் மேனேஜரை பிடிச்சி லாக்கரில் இருந்த எல்லா பணம் நகையை மூட்டையில் போட்டு முதுகில் தூக்கி வேகமாக வெளியே இருந்த அவங்க காரில் ஏறி ஹை ஸ்பீடாக கார் மூவ் பண்ணுறாங்க. பேங்க்கோட தெருவை தாண்டத்துக்குள்ளே போலீஸ் வந்து காருக்கு முட்டு கொடுத்து பாஞ்சி அவங்கள பிடிக்கிறாங்க. எப்படி இருக்குது? சும்மா மொக்கையாக இருக்குல்ல? இந்த மாதிரி ராபரி எக்கச்சக்கமாக கேட்டிருப்பீங்க இல்லையா? ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல போகிற மணி ஹைஸ்ட் வேர்ல்ட்லே ஹைடெக் பிளானட் ராபரின்னு பேர் போன ஒரு ராபரி. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. ஆழ்கடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இது பங்களாதேஷ் பற்றி ஆன்லைனில் சொன்னால் இது மக்கள் குடியரசு நாடு. சுமார் 163 மில்லியன் மக்கள் இங்கு வாழ்ந்து வராங்க. பாப்புலேஷனில் 8வது இடத்த பிடிச்சிருக்கு. இதோட கேபிட்டல் டாக்கா. நம்ம விஷயம் டாக்காவில் தான் ஆரம்பிக்குது. February 7, 2016 சண்டே. வழக்கமாக சாட்டர்டே சண்டே நம்ம வீக்கெண்ட் ஹாலிடே ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் பங்களாதேஷில் அப்படி கிடையாது. ஃப்ரைடே சாட்டர்டே வீக்கெண்ட் ஹாலிடே ஃபாலோ பண்ணுறாங்க. சண்டே அன்றைக்கி தான் வீக் ஸ்டார்ட் ஆகுது. இது பங்களாதேஷோட சென்ட்ரல் பேங்க் டாக்கா. காலை 10:10 பேங்க் மேனேஜர் லிஃப்ட் கதவு திறந்து பேங்க் உள்ளே வராரு. எம்ப்ளாயிஸ் முகத்தில் இருந்த டென்ஷனை பார்த்து ரீசன் என்னன்னு கேட்க, பேங்க்கில் இருந்த ஆட்டோ பிரிண்டர் 2 டேஸாக ஒர்க் ஆகலை, ஐடி டீம் சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல, மேனேஜர் பிஃபோர் லஞ்ச் 2 டேஸோட அப்டேட் என் டேபிளுக்கு வரணும்னு சொல்லி அவர் கேபினுக்கு போகிறாரு. அந்த பிரிண்டர் ரெடியாக டைம் அதிகமாக எடுக்குது. ஒரு வழியாக ரிப்பேர் முடிஞ்சு பிரிண்டர் வேலை செய்ய ஆரம்பிக்குது. பிரிண்டர் 2 டேஸாக கொடுக்காத மிஸ் பண்ண எல்லா டேட்டாவையும் பிரிண்ட் பண்ணி 1 by 1 கொடுக்க ஆரம்பிக்குது. இந்த பிரிண்டர் டைரெக்டாக பேங்க்கோட மெயின் சர்வருக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் டு செகண்ட் பேங்க்கோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். சிஸ்டமில் அப்டேட் ஆகும் வேகத்தை விட இது அதிகம். 2 டேஸாக வீக்கெண்ட் ஹாலிடேல நடந்த மொத்த ஆக்டிவிட்டியையும் அப்போ தான் பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்குது. அந்த டேட்டாவை செக் பண்ண ஆரம்பித்த எம்ப்ளாயோட முகத்தில் பல கன்ஃபியூஷன்ஸ் தெரியுது. டிவிஷன் வைஸாக எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் இந்த கன்ஃபியூஷன் வர ஆரம்பிக்குது. ஏன்னா வழக்கமான டிரான்சாக்ஷன் லிமிட்டை விட இது ஹையாக இருந்தது. டேட்டாவை பர்ஃபெக்டாக ட்ராக் பண்ணி பார்த்தா அப்போ தான் ஒரு கிளியரன்ஸ் கிடைக்குது. மில்லியன் கணக்கில் சஸ்பீஷியன் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆனதை கவனிக்கிறாங்க. டோட்டலாக $951 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் பங்களாதேஷோட ஓன் அக்கௌண்ட்டில் இருந்து உலகம் பூரா இருக்கிற 35 கண்ட்ரிக்கு வேறு வேறு பேரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அப்ராக்சிமேட்டாக இந்தியன் மணியில் 6600 கோடி. மேனேஜர் தள்ளாடி போகிறாரு. ஏன்னா பங்களாதேஷோட பொருளாதாரத்தில் இது ஒரு பங்காகவே பார்க்கப்படுது. பேங்க் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே எப்படியாவது இந்த பணத்தை ரீகவர் பண்ண முடியுமான்னு பிஸியாக கம்ப்யூட்டரை தட்டிட்டு இருக்காங்க. பட் ஹவ் இஸ் திஸ் பாசிபிள்? யார் பண்ணான்னு ட்ராக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்க நாம் சில மாதம் பின்னாடி போகணும். இது பிலிப்பைன்ஸ். ராபரிக்கு 9 months பிஃபோர் May 2015 ஆர்சிபிசி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண 4 பேர் பேங்க்குக்கு வெளியே நிற்கிறாங்க. மினிமம் பேலன்ஸ் டெபாசிட் பண்ணி நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு அப்புறமா அந்த அக்கௌண்ட்டில் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டியும் இல்லாமலே இருந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் January 2016க்கு வருவோம். அதாவது ராபரிக்கு சரியாக 1 மாதம் முன்னாடி பங்களாதேஷ் சென்ட்ரல் பேங்க்கில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு அட்ராக்டிவ் மெயில் வந்தது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஃப்ரண்ட் பேஜில் வழக்கமாகவே விளம்பரம் பார்த்து எக்ஸிட் ஆனார். அவருக்கு தெரியாது ஃப்யூச்சரில் இது ஒரு மிகப்பெரிய க்ரைமாக டைரக்ட் பண்ண போகுதுன்னு. மெயில் ஓப்பன் பண்ண உடனே அதில் இருக்கிற ஹிடன் மலிஷியஸ் வைரஸ் சென்ட்ரல் பேங்க்கோட லிங்க் மூலமாக சென்ட்ரல் பேங்க் ஹெட் சர்வரில் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்குது. அது வழியாக பேங்க்கோட ஆக்சஸ் கோட் ரிகவர் பண்ணி ஸ்பையோட பர்சனல் சர்வருக்கு கனெக்ட் ஆகுது. ஹேக்கர்ஸ் பேங்க் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கண்டிஷன்ஸை லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேங்க்கோட செக்யூரிட்டி அண்ட் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனோட ப்ரொசீஜர் பற்றி டெடிகேட்டாக ஸ்டடி பண்ணுறாங்க. சில நாட்கள்லே அதை பண்ணியும் முடிக்கிறாங்க. இது February 4, 2016. ராபரிக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி Thursday ஈவினிங் சென்ட்ரல் பேங்க்கோட எம்ப்ளாயீஸ் வீக்கெண்ட் லீவுக்காக ஹாப்பியாக பேங்க்கை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அன்றைக்கி நைட் ஹேக்கர்ஸ் ஐ எம் பேக்னு சொல்கிற மாதிரி அந்த பேங்க் சர்வரில் என்டர் ஆகுறாங்க. ஸோ கேம் ஸ்டார்ட்.
ஹேக்கர்ஸ் எவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணாலும் லோக்கல் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஆனால் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் பண்ண ஸ்விஃப்ட் செக்யூரிட்டி கோட் வேணும். அதை பைபாஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸ்விஃப்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் இது உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரியோட பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட் யூஸ் பண்ணுற யூனிவர்சல் டிரான்சாக்ஷன் பேமெண்ட் செக்யூரிட்டி நெட்வொர்க். இது வழியாக நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனும் டாப் நாட் செக்யூர் அண்ட் மிலிட்ரி கிரேட் என்ஸ்கிரிப்ஷன் வேயில் நடக்குது. அதனால உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரியும் ஸ்விஃப்ட்டை இன்டர்நேஷ்னல் மணி டிரான்சாக்ஷன் சிஸ்டமாக அப்ரூவ் பண்ணி பேங்கிங் அண்ட் அதர் டிரான்சாக்ஷன் ப்ராசஸை சேஃபாக இது வழியாக தான் நடத்தணும்னு ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ரீசனுக்காகத்தான் ஹேக்கர்ஸ் பேங்க்கோட நெட்வொர்க்கில் இன்வால்வ் ஆகாமல் நம்மளை மாதிரி பப்ளிக்கோட ஏடிஎம் அண்ட் அக்கௌண்ட்டில் கை வைக்கிறாங்க. ஹேக்கர்ஸ் எப்படி அந்த $1 பில்லியன் திருடினாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஹேக்கர்ஸ் இன்ஜெக்ட் பண்ண மால்வேர் வைரஸ் டைரெக்டாக பேங்க்கோட ஹெட் நெட்வொர்க் டேட்டா சர்வர் உள்ள நுழைஞ்சதால் பேங்க்கோட சேஃப்டி கோட் வேர்ட்ஸ் இன்க்ளூட் ஸ்விஃப்ட் செக்யூரிட்டி டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி ஆக்சஸ் கிராண்ட் பண்ணியிருக்காங்க. இது வழியாக 35 மணி டிரான்ஸ்ஃபர் கிட்டத்தட்ட $1 பில்லியன் மதிப்புள்ள பணத்தை நியூயார்க்கில் இருக்கிற ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்குக்கு அனுப்புகிறாங்க. பட் ஒய் நியூயார்க்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஏன்னா பங்களாதேஷ்க்கு ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கில் $1 பில்லியன் அமௌண்ட் ஒரே முறை டெபாசிட் பண்ணுற அளவுக்கு ரைட்ஸ் இருக்குது. பங்களாதேஷில் இருந்து போன அந்த டிரான்சாக்ஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, ஃபெடரல் பேங்க்கில் இருந்து உலகின் வேறு நாட்டுக்கு அனுப்புகிற மாதிரி ஹேக்கர்ஸ் ஸ்விஃப்ட் செக்யூரிட்டி ப்ராசஸ் இன்ஸ்ட்ரக்ஷனில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. தேர்ஸ்டே நைட் சென்ட்ரல் பேங்க்கோட நெட்வொர்க்கில் என்டர் ஆன ஹேக்கர்ஸ் இதையெல்லாம் 1 ஹவரில் செட்டப் பண்ணி கடைசியாக பேங்க் நெட்வொர்க்கோட சர்வரில் இருந்து வெளியே போகிறாங்க. அடுத்த நாள் February 5, 2016 ஃப்ரைடே, நியூயார்க் உலகின் மிக அதிக பொருளாதார நாடுகளில் ஒன்று. ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கோட ஒர்க்கர்ஸ் பங்களாதேஷில் இருந்து வந்த பேமெண்ட் ப்ராசஸை ஸ்ட்ரிக்டாக மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஸ்விஃப்ட் வழியாக வந்த ப்ராசஸ் அவ்வளோ ட்ரஸ்ட்ஃபுல்லான ப்ராசஸ். அதனால் அவங்க எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் ப்ராசஸை ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன வெரிஃபைக்காக ஃபெடரல் பேங்க் பங்களாதேஷ் பேங்க்கை காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் பங்களாதேஷில் அன்றைக்கி வீக்கெண்ட் ஹாலிடே இருந்ததால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரலை. ஸோ ஃபெடரல் பேங்க் ப்ராசஸை கண்டினியூ பண்ணுறாங்க. February 7, 2016 சண்டே. இப்போ நாம் வீடியோவோட ஆரம்பத்துக்கு வருவோம். பங்களாதேஷோட சென்ட்ரல் பேங்க் ஒர்க்கர்ஸ் ஆஸ் யூஷுவலாக ஆஃபீஸ் வராங்க. அப்போ தான் பிரிண்டரோட அன்ஒர்க்கிங் கண்டிஷனை பார்க்குறாங்க. அதை ரிப்பேர் பண்ணவும் செய்கிறாங்க. ஹேக்கர்ஸ் Thursday நைட் டேட்டாவை கலெக்ட் பண்ணி இன்வல் ட்ரேஸை எரேஸ் பண்ணும்போது பிரிண்டரோட சர்வர் லிங்கை இன்டென்ஷியலாக கிராஷ் பண்ணியிருக்காங்க. அதனால் பிரிண்டர் ஒர்க் ஆகாமல் போனது. இந்த டெக்னிக்கல் ஃபால்ட் இருந்ததால் பேங்க்கோட ஸ்பீடு குறைஞ்சது. ஹேக்கர்ஸுக்கு இது வசதியாக இருந்தது. அதனால தான் வேணும்னே ஹேக்கர்ஸ் இந்த விஷயத்தை அங்கே பண்ணியிருக்காங்க. இது நடக்கும்போதே ஃபெடரல் பேங்க் நியூயார்க்கில் இருந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற பேனிஷியா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஷெலிகா ஃபவுண்டேஷன் என்ற பேரில் $20 மில்லியன் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பிரிண்டர்லேருந்து வந்த டேட்டாவை பார்த்த பங்களாதேஷ் சென்ட்ரல் பேங்க்கோட எம்ப்ளாயீஸுக்கு பேனிக் ஆகி நியூயார்க் ஃபெடரல் பேங்க்குக்கு ஸ்டாப் பேமெண்ட் ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் பேட் லக், அன்னைக்கு சண்டே, நியூயார்க்கில் வீக்கெண்ட் ஹாலிடே. அதனால் அங்கே அதை ரெஸ்பான்ஸ் பண்ணி ரிப்ளை பண்ண யாருமே இருந்திருக்கல. ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கோட ஆட்டோமேட்டிக் செக்யூரிட்டி சிஸ்டம் ஹேக்கர்ஸுக்கு செம்மையான ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துச்சு. அந்த 35 டிரான்சாக்ஷனில் 30 டிரான்சாக்ஷனை மேனுவல் வெரிஃபிகேஷனுக்காக ஹோல்ட் பண்ணிருச்சு. அதுக்கான ரீசன் என்னென்னா, அந்த டிரான்சாக்ஷனில் காமனாக இருந்த ஒரு வேர்டு ஜூபிட்டர் சீவேஸ் ஷிப்பிங் என்ற கம்பெனி US சாங்ஷனுக்கு எதிராக நடந்ததால் அவங்கள ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கோட நெட்வொர்க்கில் பிளாக் பண்ணியிருந்தாங்க. டிரான்சாக்ஷனில் ஜூபிட்டர் வேர்டு மேட்ச் ஆனதால் செக்யூரிட்டி ப்ராசஸ் அதை ஹோல்ட் பண்ணிருச்சு. மேனுவல் வெரிஃபிகேஷனுக்காக ஹோல்ட் பண்ண அந்த 30 டிரான்சாக்ஷனோட மொத்த மதிப்பு $870 மில்லியன். ஹேக்கர்ஸுக்கு இது பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. February 8, 2016 மண்டே, நியூயார்க் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க். பங்களாதேஷ் பேங்க்லேருந்து வந்த ஸ்டாப் பேமெண்ட் ஆர்டரை பார்த்த எம்ப்ளாயி பங்களாதேஷ் பேங்க்கோட கனெக்ட் ஆகுறாரு. அங்கே நடந்ததை கேள்விப்பட்ட பிறகு தான் டிரான்சாக்ஷனில் இருந்து சில பாயிண்ட்ஸ் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பங்களாதேஷ் இவ்வளோ லார்ஜ் அமௌண்ட்டை என்றைக்குமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதில்லை.
அண்ட் செகண்ட், வந்த எல்லா பேமெண்ட்டுமே பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட்க்கு போகாமல் எல்லாமே ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு போகிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஃபெடரல் பேங்க் பேமெண்ட் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிருச்சு. தென் பங்களாதேஷ்கே ரிட்டர்னும் பண்ணிருச்சு. ஆனால் ஃபெடரல் பேங்க் பண்ண பேமெண்ட் ப்ராசஸில் 35 டிரான்சாக்ஷனில் 30 டிரான்சாக்ஷன் பிளாக் ஆச்சு. ஆனால் மீதி 5 ப்ராசஸ் பாஸ் ஆயிடுச்சு. அந்த 5 டிரான்சாக்ஷனோட எக்ஸாக்ட் வேல்யூ $101 மில்லியன். அந்த 5 டிரான்சாக்ஷனில் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் ஸ்ரீலங்காவில் இருக்கிற பேன் ஏஷியா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்க ஷெலிகா ஃபவுண்டேஷனுக்கு போனது. இந்த பணம் நியூயார்க்லேருந்து டைரெக்டாக ஸ்ரீலங்காவுக்கு வராது. ஸோ நடுவில் ரூட்டிங் பேங்க்குன்னு ஒன்று இருக்கும். அது ஃப்ராங்க்ஃபர்ட் ஜெர்மனியில் இருக்கிற டோஸ்சி பேங்க். ஸோ அது வழியாக ஸ்ரீலங்காவுக்கு வந்தது. தென் நெக்ஸ்ட், ஸ்ரீலங்காவில் இருக்கிற பேனிஷா பேங்க் எம்ப்ளாயி அந்த ப்ராசஸை வெரிஃபை பண்ணுறாரு. ஆனால் அவருக்கும் அது சரியாக படலை. பிகாஸ் ஷெலிகா ஃபவுண்டேஷன் ஒரு சின்ன நான் ப்ராஃபிட் NGO ஆர்கனைசேஷன். இவ்வளோ லார்ஜ் அமௌண்ட்டுக்கு ப்ராஃபிட்டபிளாக இல்லாமல் இருந்துச்சு. அந்த எம்ப்ளாயி டிரான்சாக்ஷனை ரீவேரிஃபிகேஷனுக்காக ஜெர்மனியில் இருக்கிற ரோட்டிங் பேங்க்குக்கு கான்டாக்ட் பண்ணுறாரு, ஃப்ராங்க்ஃபர்ட் ஜெர்மனி. இவங்க வெரிஃபிகேஷன் பண்ணதில் இவங்களும் சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஷெலிகா ஃபவுண்டேஷனை ஷெலிகா ஃபேண்டேஷன் அப்படின்னு ஸ்பெல்லிங்கையே மாற்றி சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக அப்படி ஒரு கம்பெனி இல்லைன்னு சொல்லி பேமெண்ட்டை பங்களாதேஷ்கே ரிட்டர்னும் பண்ணிடுறாங்க. அண்ட் ஃபைனலாக 4 டிரான்சாக்ஷன் பேலன்ஸ் இருந்துச்சு. அது ஒரே கண்ட்ரி, ஒரே பேங்க் அண்ட் ஒரே பிரான்ச்சில் இருந்த நான் ஆரம்பத்திலே சொன்ன பிலிப்பைன்ஸோட RCBC பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்த அந்த 4 பேருடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்துச்சு. 9 மந்த்ஸாக எந்தவித டிரான்சாக்ஷன் இல்லாத அந்த 4 அக்கௌண்ட்டுக்கு சடன்லி $81 மில்லியன் வந்துச்சு. வந்த உடனே அதை வித்ட்ரா பண்ணி கெசினோ வழியாக ஃப்ரெஷ் அமௌண்ட்டாக மாற்றிட்டாங்க. டிஜிட்டல் அமௌண்ட்டை ஒன்ஸ் ஹார்ட் கேஷாக மாற்றிட்டா ட்ரேசிங் பண்ணுறது இம்பாசிபிள். ஸோ ஃபைனலாக $81 மில்லியன் ஹேக்கர்ஸ் எஸ்கேப் ஆகுறாங்க. இது இந்தியன் மதிப்பில் சுமார் 567 கோடி ஆகும். பங்களாதேஷ் ஸ்டாப் பேமெண்ட் ஆர்டரை பிலிப்பைன்ஸ்க்கும் பாஸ் பண்ணாங்க. ஆனால் அது நார்மல் மண்டேவாக இருந்தால் ஓகே. பட் அன்றைக்கி சைனீஸ் நியூ இயர், அன்றைக்கி பேங்க் ஹாலிடே. ஸோ இட்ஸ் டூ லேட். ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சு 4 டே கம்ப்ளீட்டாக ஆயிருந்துச்சு. February 9, 2016 பிலிப்பைன்ஸில் இருக்கிற RCBC பேங்க் அப்போ தான் பங்களாதேஷோட ஸ்டாப் பேமெண்ட் ஆர்டரை பார்க்குறாங்க. பட் நோ யூஸ். இந்த ராபரியில் காமனாக இருக்கிற ஒரு விஷயம் சரியான நேரத்தில் ஒருவர் கான்டாக்ட் பண்ண முடியாமல் போனது தான். முதல்ல ஃபெடரல் பேங்க் பங்களாதேஷ் பேமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது பங்களாதேஷ் வீக்கெண்ட் ஹாலிடே இருந்துச்சு. நெக்ஸ்ட், பங்களாதேஷ் ஸ்டாப் பேமெண்ட் ஆர்டருக்காக நியூயார்க்கை கான்டாக்ட் பண்ணும்போது நியூயார்க் வீக்கெண்ட் ஹாலிடே இருந்துச்சு. ஃபைனலாக பங்களாதேஷ் பிலிப்பைன்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணும்போது ஃபெஸ்டிவல் ஹாலிடே இருந்துச்சு. வெல் பிளானட் ராபரி. அவங்க 1 பில்லியனுக்கு பிளான் பண்ணாங்க. ஒய் நாட்? 81 மில்லியன் ஒன்றும் கம்மி இல்லை. பேங்கிங் ஹிஸ்ட்ரியிலே பிக்கெஸ்ட் டிஜிட்டல் ஹைஸ்டாக இதை சொல்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷனில் நிறைய ப்ரொஃபஷ்னல் ஹேக்கர்ஸை யூஸ் பண்ணி அவங்கள ட்ரேஸ் பண்ணதில் இது அவங்களோட முதல் ஸ்டெப் கிடையாது. இது போல் நிறைய டைம்ஸ் நிறைய பேங்க்கில் திருடியிருக்காங்க. அந்த குரூப்போட பேர் லாசரஸ். அப்புறமா எக்ஸ்பர்ட்ஸ் இன்னும் டீப்பாக மால்வேர் வைரஸை ஸ்டடி பண்ணதில் அதோட IP அட்ரஸ் நார்த் கொரியாவில் இருந்து ஒரிஜினேட் ஆகிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மால்வேரோட லாங்குவேஜ் கூட கொரியனில் இருந்ததை நோட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயங்களை கேள்விப்பட்ட கொரியா நாடு இது எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு டிக்ளைன் பண்ணிட்டாங்க. சில பேர் கொரியாவை ப்ளேம் பண்ண ஹேக்கர்ஸ் இப்படி பண்ணியிருக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் நார்த் கொரியா தான் இதை பண்ணியிருக்கோன்னு அடித்து சொல்கிறாங்க. ஆனால் காமனாக லாசரஸ் குரூப் நார்த் கொரியாவோட எனிமிஸ் நாடுகளான US அண்ட் சவுத் கொரியாவுக்கு ஆப்போனண்ட்டாக நிறைய அட்டாக் பண்ணியிருப்பது உண்மைன்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ மூலமாக நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், நாம் யூஸ் பண்ணுற மொபைல், லேப்டாப், PC போன்ற டிஜிட்டல் உலகத்துக்கு சம்மந்தப்பட்ட திங்ஸ் மூலமாக ஆயிரக்கணக்கான கண்கள் நம்மளை வாட்ச் பண்ணாமலும் போகலாம். பட் கேர்ஃபுல். இது போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.